ஸ்டாலின் இது மாதிரி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறாங்கல்ல? உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் நாலாண்டு காலமாக வீட்டில் இருப்பவரோடு இருந்துவிட்டு இப்பதான் 4 ஆண்டு கழிச்சு உங்களுடன் ஸ்டாலின் என்று மக்கள்கிட்ட வந்து பார்த்திருக்கிறார். ஆக 4 ஆண்டு மக்களை பார்க்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதுல கிட்டத்தட்ட 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக 4 ஆண்டுகளை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு இப்ப அறிவிச்சிருக்கார். இந்த 46 பிரச்சனை என்னென்ன இந்த விளம்பரத்தாரில் அச்சிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை எடுத்துக்கிட்டு அரசு அதிகாரிகள் வீடு வீடா வந்து உங்களை சந்தித்து என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டறிந்து பிரச்சனை தீர்ப்பாங்களாம். நடக்குமா? இது ஏமாற்று வேலை தானே. ஏன் 4 ஆண்டு காலமாக 46 பிரச்சனை இருப்பதாக இந்த முதலமைச்சருக்கு தெரியல என்றால் இவர் ஆட்சி செய்து எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதே போல அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊரா போய் ஒரு பெட்டி காட்டினார். வரும்போது ஒரு பெட்டி காட்டினாங்க, அங்கதான் நினைக்கிறேன், பெட்டி காணாமனாரு. நல்ல வேலைக்கு எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்காரு அவர். நாம மறந்தாலும் மக்கள் மறக்கல. ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்ற முடியாது, அதுக்கு இதுவே சாட்சி. ஆக அவர் ஒரு திட்ட கண்டா ஒரு பாயை போட்டு அமர்ந்துக்குவார். ஒரு முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க இருக்கிற ஊர் மக்களை எல்லாம் அமர வச்சு அந்த இடத்துல ஸ்டாலின் பேசுவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன குறை இருக்குது, அதெல்லாம் ஒரு மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டி, அந்த மாதிரி பெட்டி கொண்டாந்து வச்சிருப்பாரு. அந்த பெட்டியில போடுங்க, நான் பெட்டியை பூட்டி சீலை வச்சு நான் வீட்டுக்கு பத்திரமா எடுத்துட்டு போய் வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு பிறகு எப்படி நாடகம் ஆடுகிறார் பாருங்க, எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. ஒரு படத்துல சதுரங்க வேட்டையில் நினைக்கிறேன், ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி இப்படிப்பட்ட அறிவிப்புகளாம் வெளியிட்டு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, கிணத்த காலம் போட்டிருக்கிறாங்க.